நம்ம நாட்டுல அரசமைக்க எதுக்கு 118 தொகுதி வேணும்? தொங்கு சட்டசபை அப்படின்னா என்ன? அததான் இப்ப நம்ம பார்க்க போறோம். நம்ம நாட்டுல அரசமைக்கணும்னா நம்ம நாட்டுல எத்தனை தொகுதிகள் இருக்கோ அதுல பாதிக்கு பாதி இடத்த ஒரு தலைவர் கண்டிப்பா கைப்பற்றணும். உதாரணத்துக்கு இப்ப 200 தொகுதி இருக்கு அப்படின்னா அவங்க 100 தொகுதியை கைப்பற்றணும். நம்ம நாட்டுல 234 தொகுதி இருக்கு. 234ல பாதி 117, பாதிக்கு மேற்பட்டது அப்படிங்கறதுனால 118 தொகுதியை வெற்றி பெற்றாதான் அவங்களால அரசமைக்க முடியும். அது தனி ஒரு கட்சியாவும் இருக்கலாம், இல்லனா கூட்டணி கட்சிகள் இணைந்தும் இருக்கலாம். ஆனா ஒரு தலைவர் அரசமைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா 118 தொகுதி அவங்க கையில வேணும். அந்த மாதிரி 118 தொகுதி வெற்றி பெற முடியல அப்படின்னா அந்த அரசியலமைப்பை தான் தொங்கு சட்டசபை அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி தொங்கு சட்டசபை வந்துருச்சு. எந்த ஒரு கட்சியுமே 118 தொகுதியில வெற்றி பெற முடியல அப்படின்னா என்ன நடக்கும்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, எந்த கட்சி முன்னிலையில இருக்காங்களோ, அதாவது நம்ம அண்ணா இப்போ 108 தொகுதியில வெற்றி பெற்றிருக்காங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி யாரு முன்னிலையில இருக்காங்களோ அவங்க வேறொரு கட்சியை தான் கூட கூட்டணியா வச்சுக்கிட்டு அந்த 118 எண்ணிக்கையை காட்டலாம். ஒருவேளை அந்த மாதிரியும் கடைசி வரைக்கும் எந்த ஒரு முடிவுமே எடுக்க முடியலங்கிற பட்சத்துல திரும்ப தேர்தல் நடத்துறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. நம்ம நாட்டுல இதுக்கு முன்னாடி இதே மாதிரி நடந்திருக்கான்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நடந்திருக்கு. 1952 1952 சட்டப்பேரவையில 375 தொகுதிகள் இருந்திருக்கு. அந்த 375 தொகுதிகள்னா 188 தொகுதிகள்ல பெரும்பான்மையா வெற்றி பெற்று ஆகணும். ஆனா காங்கிரஸ் அந்த நேரத்துல 152 தொகுதிகளை வெற்றி பெற்றுச்சு. அதுக்கப்புறம் கூட்டணி மூலமா அரசும் அமைச்சிச்சு. ஏன் 2006ல கூட திமுக தனி கட்சியா 96 இடங்கள்ல தான் வெற்றி பெற முடிஞ்சிச்சு. கூட்டணிகள் மூலமா தான் ஆட்சி பெற முடிஞ்சிச்சு. அதே மாதிரி ஒரு சூழல் தான் இந்த ஆண்டும் ஏற்பட்டிருக்கு.